ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். உப்புன்னொன்னே நமக்கு ஞாபகம் வருது இயற்கையாக கிடைக்கக்கூடிய அயோடின், சோடியம் குளோரைடு. ஆனால் கடையில் வாங்கக்கூடிய சால்ட்டு, தூள் உப்பில் கண்டிப்பாக அது கிடையாது. ஏன்னா அது பல முறை பாலிஷ் பண்ணி கெமிக்கல் அயோடின் கலந்து வரதுனால அது அந்தளவுக்கு உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்றாங்க. அதனால் நம்ம கல்லுப்பை எப்படி யூஸ் பண்ணலாம்? அந்த கல்லுப்பில் இயற்கையான அயோடின் இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இந்த கல்லுப்பை நம்ம சமைக்க பொழுது டைரெக்டாக அப்படியே யூஸ் பண்ணோம்னா அதிகமாக நம்ம யூஸ் பண்ணிடுறோம், அதிகமான உப்பு போட்டுடுறோம், அதிகமாக சாதத்தில் கலந்து உப்பு கரிக்கிறது, இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது. ஸோ இதை எப்படி தூளுப்பாக மாற்றிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு ஒரு வானொலி எடுத்துக்கோங்க. அது நல்லா காஞ்ச உடனே நமக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பை போட்டு நல்லா ட்ரை பண்ணுங்கள். நல்லா ட்ரை பண்ணதுக்கப்புறம் ஈரப்பதம்லாம் போனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக ஆக்கிடுங்க. இப்போ பாருங்கள், நல்லா பவுடராக ஆன ஒரு அயோடின் உப்பு ரெடி ஆயிடுச்சு. இது நமக்கு தேவையான ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எவ்வளோ நாள் ஆனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அயோடின் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம உடல் வளர்ச்சிக்கும் சரி, மூளை வளர்ச்சிக்கும் சரி ரொம்ப நல்லது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி கல்லுப்பை பவுடராக்கி யூஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.